கேட்க கூடாதா அத்தை? ஒண்ணும் இல்ல, உன் கண்ணு என் பையன் மேல பட்டிருக்கேன்னு யோசிக்கிறேன். தூரத்து சொந்தம் வேற யாரா இருந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா உனக்கு மகனா வந்திருக்கான்ல, அப்போ நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல சின்னத்தை. ஓஹோ, உனக்கு மொர மாமனா வந்திருக்கனாலதான் நீ இத்தனை கேள்வி கேக்குறியா? அடடா, என் பையனை பார்த்து மனச பறி கொடுத்துட்டியா என்ன? செகப்பா அழகா இருக்கான்ல, இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகுறதுல ஒன்னும் தப்பு இல்ல. அம்மாடி, அப்பாவியா இருக்க ஏன் அத்தையா என் முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? யாரு மகன் கத்து குடுக்கறானா? என் மகன் ஒண்ணும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுடி. மருமகளுக்கு ஏத்த மாதிரி தானே அத்தை மாறணும். அதனாலதான் இப்போதுல இருந்து நான் இப்படி பிராக்டிஸ் பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். நீலாம்பரி, டிஃபன் சாப்பிட்டுட்டு போடி. வேண்டாம் அத்தை, நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். நில்லு, திடீர்னு வந்த திடீர்னு போற. சத்யாக்காக தான் வந்தேன். அவ வந்தா வீட்டுக்கு வர சொல்லு. நீலாம்பரி, நீலாம்பரி, நீலாம்பரி இங்க வா. என்னத்த? சத்யாவை பார்க்க வந்தியா என் பையனை பார்க்க வந்தியா? போதும், பொல்லாத பையனை பெத்து வச்சுட்டீங்க. தோல் வெள்ளையா இருந்தா மட்டும் பத்தாது. பாய். சத்யா, சத்யா இங்க வா. அண்ணி, என்ன இன்னைக்கு உங்க அம்மாக்கு பிறந்த நாளா? இல்லையே. அப்புறம் எதுக்கு உங்க அண்ணன் புடவை வாங்கியிருக்கான்? புடவை வாங்கிட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். எங்க போறான்னு பாக்கலாமா? சரி வா. சத்யா, உங்க வீட்டுக்கு இந்த பக்கம் கூட போலாமா? நோ சான்ஸ். சரி வா பார்க்கலாம். கோயிலுக்கு போறாரா அண்ணி? இன்னைக்கு எந்த விசேஷனாலும் இல்லடி கோயில்ல. பாத்தியா, நான் சொன்னேன்ல, வா. எங்கடி போறான்? என்னங்க, இங்க கௌரியோட வீடு எது? அதோ அந்த பக்கத்து வீடு. தேங்க்ஸ்ங்க. கௌரி, இல்ல பரவாயில்ல, இந்த புடவை வச்சுக்கோங்க, நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. சாய்க்கு கௌரி எப்படி தெரியும்? அடிக்கடி பாத்திரம் தேய்க்க வீட்டுக்கு வருவாங்கல்ல. உங்க அண்ணன் இருக்கும்போது எத்தனை தடவை வந்திருப்பான்? எனக்கு எப்படி தெரியும்? என்ன கேக்குறீங்க? ஓ கரெக்ட் தான், உனக்கு எப்படி தெரியும்? வாங்க தம்பி, உள்ள வாங்க. வாங்க.
உனக்கு ஏதாச்சும் புரியுதா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. வா போலாம், உங்க அம்மாவை உண்டில நாக்கிடலாம். வாங்க தம்பி, இதுல உட்காருங்க. பரவாயில்ல, வீட்டுல குங்குமம் இருக்கா? இருக்கு தம்பி, எடுத்துட்டு வா. இந்தாங்க தம்பி. போட்டு வச்சுக்கோ. ஐயோ டாக்டர் தம்பி, நீங்க போய் ஏன் காலில் விழுறீங்க? இல்லம்மா, இப்ப நீங்க கௌரி இல்ல, என்ன பெத்த அம்மா. ஒருவேளை உங்க காலை தொட்டு கும்பிட்டது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா கடவுளுக்கும் நீங்க கையெடுத்து கும்பிடுங்க. ஓம் ஸ்ரீ மாத்திரமூர்த்தியே நமஹ. போயிட்டு வரமா? சரி தம்பி. உன் செல்ல பிள்ளைக்கு பட்டன் தைக்கிறியா? அந்த பட்டன்ல எப்படி அவுந்து போகுதுன்னு தெரியுமா? எப்படி அவுந்து போகுது? அதை என் வாயில சொல்ல முடியாது, நீ சொல்லு. என்னாச்சுடி? ஆமா நீ அண்ணன் புடவை தானே கொடுத்தாரு, ஆனா பட்டன்ஸ் எப்படி கலந்துக்கும்? ஐயோ சத்யா, நீ இவ்ளோ அப்பாவியா இருக்கிறதுனால எனக்கு தான் கஷ்டம். எப்படி சொல்றது? நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணுமே சொல்லாம இப்படி உம்மனு உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சுன்னு சொல்லு. உன் மகன் ஒரு ரவுடி. ரவுடினா அது சுத்துறவன், ஊரை சுத்துறவன். ஏன் அப்படி சொல்ற நீலாம்பரி? சாய் கேட்டா வருத்தப்படுவான். வருத்தப்பட்ட படட்டும். அவன் எப்பேற்பட்டவன என் கண்ணால பாத்துட்டு வந்த. என்ன பார்த்த? நான் வர வழியில புடவை வாங்குறத பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் அத்தைக்காக அவன் புடவைலாம் வாங்குறான்னு. ஆனா அதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தான் தெரியுமா? யாரு கொடுத்தான்? நேரா போய் அந்த கௌரி கிட்ட கொடுத்தான். என் பையனை ஃபாலோ பண்றது தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா? உன் மகன் மூக்க மூடிட்டு தவம் பண்ற உத்தமன்னு சொல்றல, அதுக்காக தான் ஃபாலோ பண்ண. இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சுல. நான் நம்ப மாட்டேன். சரி, என்ன நம்பாத? உன் செல்ல பொண்ண நம்புவல? ஹே, நீயே சொல்றீ. பூனைக்கு எலி சாட்சியா? இவ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். அம்மா உண்மைதான், அண்ணனும் கௌரியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ள போறத நாங்க பார்த்தோம். இப்ப என்ன சொல்ற? நீங்க ஃபாலோ பண்ணது தப்புன்னு சொல்ல வர. என் மகன் ஆம்பளை, எங்க வேணாலும் போவான், என்ன வேணாலும் செய்வான். அது அவனோட விருப்பம். சி, நீ ஒரு சுயநலவாதி. உனக்கு உங்க அம்மா கரெக்டா தான் பேரு வச்சிருக்காங்க, சுமதின்னு. சதி சுமதின்னு. ஆமா, சுமதி தான், சத்திய சுமதி தான். அதுக்கு இப்ப என்னங்கற? என்ன சொல்வ? இனிமே உன் மகனை பத்தி பெருமை பேசாதன்னு சொல்ல வர. இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கௌரி வீட்டுக்கு போய் புடவைய கொடுத்துட்டு வந்தான். 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீ பாக்கலல்ல? நீ என்ன பேசிட்டு இருக்க? உள்ள போனதுக்கு அப்புறம் வேற என்ன பார்க்க சொல்ற? பட்டன்ஸ் எல்லாம் கழண்டு போகுதுல. சி நீலாம்பரி, வாய் மூடு. நேத்து காலையில சிரிச்சுக்கிட்டே ஏறம் கூட தான் வந்தான். ஆனா வாய மூடு. எதுக்கு வந்தான்னு சொல்றேன் கேளு. என்னன்னு சொல்லு. உங்க அம்மா ரூம்குள்ள நீ போக மாட்டியா? என்ன கேக்குற? நாங்க 2 பேரும் அம்மாவும் பொண்ணும். அதே மாதிரி நாங்க அம்மா பையன். வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? சித்தி. பரவாயில்ல, உள்ள வா சாயி. சித்தி, ஒரு சின்ன விஷயம். உள்ள வாப்பா. என்னாச்சு? நாளைக்கு அம்மாவோட பிறந்த நாள் சித்தி. அப்படியா? எத்தனாவது பிறந்த நாள் சாய்? 34வது பிறந்த நாள். என்ன அவ்வளோ கம்மியா சொல்லிட்டு இருக்க? அது இல்ல சித்தி, இறந்து போனவங்க எல்லாம் சொர்க்கத்துல இருப்பாங்களே, அதனால அவங்களுக்கு வயசே ஏறாது. 34 வயசுல அம்மா இறந்து போயிருக்காங்கன்னா
இப்ப இது 48வது வருஷம். அப்போ அம்மா பிறந்த நாளுக்கு என்ன பண்ணலாம்னு இருக்க? நான் வேணும்னா ஸ்வீட் ரெடி பண்ணட்டுமா? பாயசம் செஞ்சு தரவா? பண்ணுங்க சித்தி. அதோட நான் எங்க ஊர்ல இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏழை பொண்ணுக்கு புடவை வாங்கி தருவேன். எனக்கு இங்க யாரும் தெரியாது இல்லையா? யாராவது இருந்தா சொல்லுங்க சித்தி. ஏழைகளுக்கு குறைச்சல் இருக்கு. நம்ம தெருவுல போய் நின்னாலே யாராவது ஒருத்தர் வருவாங்க. அவங்கள ஒருத்தருக்கு கொடு. ஆஹா, அப்படி இல்ல சித்தி. அம்மாவோட புடவை இல்ல. தெரியாதவங்களுக்கு யாருக்காவது கொடுத்தா கொஞ்சம் சங்கடமா இருக்கும். தெரிஞ்சவங்கள ஏழைங்கன்னா யார் இருக்காங்க? நம்ம வீட்டுக்கு வருவாளே கௌரி, அந்த பொண்ணுக்கு கொடுத்துரு. கௌரினா? அடிக்கடி வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு போவாளே அவதான். நம்ம வயல்ல இருந்து விறகு குச்சி எடுத்துட்டு போவாளே, அந்த பொண்ணுக்கு கொடுத்துரு. ஓகே சித்தி. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. சரிங்க சித்தி. உனக்கு கௌரி வீடு எங்கன்னு தெரியுமா? தெரியாது சித்தி. நம்ம அம்மன் கோவில் இருக்குல்ல, அதுல இருந்து நேரா போனா 2வது தெரு. அங்க போய் கௌரி வீடு எங்கன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சித்தி. கையோட நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ சாயி, தீர்காயுசா இருப்பா. போயிட்டு வரேன் சித்தி. சரி. கௌரிக்கு புடவை கொடுக்க சொன்னது நான் தான். இப்பவாவது புரியுதா புடவை எதுக்கு கொடுக்க சொன்னேன்னு? இந்த அளவுக்கு புரியும்படி சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு எப்படி புரியாம இருக்கும்? சாரி. சட்டையை எடுத்து கொடு. அந்த சட்டையை எடுத்து கொடுன்னு சொல்றேன். இந்தா. உதறி கொடு. உதறி கொடுன்னு சொன்ன. இந்த பொடி. உன் பையன் சத்யசீலன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அவன் ஒரு மிகப்பெரிய நடிகன். எதுக்கு அப்படி சொல்ற? ஆமா, பின்ன ரொம்ப நல்லவனா நம்ப கூடாது. வாய் மூடி. பின்ன என்ன? யாருக்கோ புடவை கொடுக்கறதுக்கு உன்கிட்ட எதுக்கு கேட்கணும்? ரோட்டுக்கு போனா யாராவது ஒருத்தர் வந்துகிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி இருக்கலாம்ல. உன்கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் அவன் பண்ணிருக்கான். இது உண்மையா இல்லையா? வாய மூடு நிலம்பரி. உண்மைதான். உன்கிட்ட சொன்னா இத ஊரெல்லாம் டமார் அடிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் உன்கிட்ட சொல்லிருக்கான். என் பையன் மேல உனக்கு என்ன அவ்வளவு கோபம்? இப்படி விதண்டாவாதமா யோசிக்கிற? நான் ஒன்னும் அப்படிலாம் யோசிக்கல. ஆனா இருக்கிற உண்மை அதுதான். அப்படி புடவை கொடுக்கணும்னு நினைச்சவன் யாருக்கு கொடுக்கணும்னு ஏன் கேட்கணும்? உனக்கு கொடுத்துருக்கலாம், இல்லனா எங்க அம்மாக்கு கொடுத்துருக்கலாம். சரி சாயி, நீயே சொல்லு. சத்யா, வனிய புடி. போய் புடி அவள. சீக்கிரம் போய் புடி. வாங்க 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 வாங்க. உட்காருங்க சாயி, உட்காருங்க. இவளுக்கு உன் மேல நிறைய சந்தேகம் வந்திருக்கு. புடவைய யாருக்கு கொடுத்தேன்னு இவகிட்ட சொல்லு. நான் யாருக்கு புடவை கொடுத்தாலும் கண்டிப்பா அவங்க கட்டிக்கணும். அதை கட்டிக்கிட்டவங்களுக்குள்ள எங்க அம்மாவை பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பதான் என்னை பெத்த தாய்க்கு ஆத்ம சாந்தி கிடைக்கும். சித்திக்கு ஏன் புடவை கொடுக்கலன்னு கேட்டீங்கல்ல, அவங்க கட்டிக்கிற அளவுக்கு வாங்கி தர ஸ்டேட்டஸ் எனக்கு இல்லை. ஆனா ஸ்ரீலட்சுமி அம்மாவுக்கு நான் பட்டு புடவை தான் கொடுக்கணும். நான் டாக்டர் ஆனா கண்டிப்பா வாங்கி தருவேன். ஆனா இப்ப வாங்கி தர முடியாது. நான் எங்க அம்மா பேரு சொல்லி கொடுத்தா அவங்க வாங்கிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கேட்டியா என் பையன் சொன்ன பதில? என் பையன் எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். சும்மா ஒண்ணும் கொடுக்க மாட்டான். இதுக்கு மேல எதுவும் சொல்ல தேவையில்ல. உங்க மகன் உத்தமன், மகான், புருஷோத்தமன். வணக்கம் சார். போதுமா? எங்க போற? உட்காரு. இன்னைக்கு எங்க அக்காவோட பிறந்த நாளுன்னு அதனால சாப்பாடு ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரல. இல்லன்னா நான் போய் ஸ்ரீலட்சுமி அம்மா கிட்ட சொல்லிட்டு வரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல. அப்ப என் மேல இருக்கிற கோவத்தை ஏன் சாப்பாட்டு மேல காட்டணும்? எனக்கு ஒன்னும் சாப்பாட்டு மேல கோவம் இல்ல. ரொம்ப பசிக்குது. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். போடி. சுமதி அம்மா. சித்தி இல்ல கிருஷ்ணா, வா உள்ள வா.
என்ன விஷயம்? உன்னை பார்க்க தான் வந்த தம்பி. உர மூட்டை வேணும். வா எடுத்துட்டு போவா. எது வேணும்? பொட்டாசியம் தம்பி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையே இல்லை தம்பி. ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா உடனே வாங்கி வச்சிடுறீங்க. எப்படி எடுத்துட்டு போவ? வயலுக்கு டிராக்டர்ல உரம் எடுத்துட்டு போறாங்க. அதோட சேர்த்து இதையும் எடுத்துட்டு போலான்னு தான். சரி தம்பி, மூட்டையை எழுதிக்குங்க. எழுதி வைக்கிறேன். இந்தா உன் புக்கு. என்னடி பண்ற? அண்ணன் டியூஷன் சொல்லி கொடுக்கறனாரு, அதனால தான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்றதா இருந்தா அது என்ன கழுத்துல? இது எனக்கு நல்லா இருக்கா நீ? ஸ்டெத்தஸ்கோப்ல என்னைக்காவது இதே துடிப்பை கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. அப்ப வாங்க உட்காருங்க. வேண்டாம். உட்காருங்க. வேண்டாம். உட்காருங்க. ஐயோ. ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. நல்லா துடிக்குதா? போயிட்டேனா? அப்புறம் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏய் நான் பாக்குறேன். நல்லா கேக்குதுடி. வேலை செய்து. டாக்டர் நல்லா தான் வாங்கியிருக்காரு. ஆமா, டாக்டர்னா எந்த மாதிரி டாக்டர்? மனுஷங்க டாக்டரா கால்நடை டாக்டரா? MBBSனா என்ன அண்ணி? மனுஷங்க டாக்டர் தான். பின்ன எங்க அண்ணனை பார்த்தா இலக்காரமா இருக்கா உங்களுக்கு? சூப்பரா சொல்றடி. அண்ணி இத கொடுங்க. முதல்ல எனக்கு கேட்கல, இப்ப நான் அதை கேக்குறேன். அண்ணே, அண்ணி இதையும் துடிக்கல. தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண் மீது மலர்கின்ற மல்லி மலரே, கார்த்திகை மாதம் உன் பார்வை விழியால் பொன் தீபம் ஏற்றி ஒளி வீசவா, உன் மெல்லச் சிரிப்பு பொன்முத்துச் சரங்கள், உன் வார்த்தை நளினம் சிங்கார ஸ்வரங்கள், நீ அல்லவா பொன் தேவதை, உனை சேரட்டும்